අරක්කටාගෙන් කෝටි 12ක් ගත්තේ කියන සිද්ධිය අල්ලස් ගනුදෙනුවට පොලිස් ලොක්කන් 3ක් හවුල් හිමිනමකුත් ගෑවිලා අල්ලස් කොමිසම உசாவியிட்ட கியாய் ரகித ඇතුළු திதெனா யளி ரிமாண்ட் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய லங்காதி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தி, ஹரக்கட்டாவின் மனைவியிடம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரம், 3 போலீஸ் உயர் அதிகாரிகள், தேரர் ஒருவருக்கும் தொடர்பு, விஜயதாசவின் மகன் உட்பட 3 விளக்கமறியல் நீடிப்பு என்பதாக அந்த செய்திக்கின்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொள்ளப்பட்ட சம்பவத்தில் 3 உயர் போலீஸ் அதிகாரிகளும் ஒரு தேரரும் தொடர்பட்டிருப்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விடயங்களை முன்வைத்திருக்கின்றது. 3 உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த லஞ்சப்பண பரிமாற்றத்துக்கு ஆதரவளித்து பணத்தை பெற்றுள்ளதோடு அந்த பணம் ஒரு தேரரூடாகவே குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தேரர் யார் என்பது ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளதோடு அது குறித்து மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. தொடர்பாக விவரங்கள் வெகு விரைவில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மன்றில் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி ரகித நிர்மல ராஜபக்ஷ, ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹொரண தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் வசந்த குமார அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் விமான நிலைய பணிப்பாளராக பணியாற்றிய அருணஸ்ரீ சதுரங்க ஆகியோரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டார். பாதாள குழு உறுப்பினரான ஹரக்கட்டாவின் மனைவியிடம் 1200 லட்சம் ரூபாய், அதாவது 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரினுடைய மகனான ரகித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க, வரண ஆகியோர் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். 2வது சந்தேக நபரின் சட்டத்தரணியினால் பிணை கோரிக்கை மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக விடயங்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முதல் மற்றும் 3வது சந்தேக நபர்கள் சார்பிலான எழுத்துப்பூர்வ பிணை கோரிக்கை ஆவணங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெறாததால் நேற்றைய தினம் அந்த சந்தேக நபர்கள் தொடர்பான ஆட்சேபனைகளையும் நிலைப்பாட்டையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க முடியாது போனது. இதன் காரணமாக 1வது மற்றும் 3வது சந்தேக நபர்களின் எழுத்துப்பூர்வ பிணை கோரிக்கைக்கான ஆட்சேபனைகளையும் நிலைப்பாட்டையும் ஜூலை 23ஆம் தேதிக்கு முன்னர் நீதிமன்ற அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டதோடு அதுவரையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் ஜூலை 28ஆம் தேதி பிணை கோரிக்கை மீதான உத்தரவு வழங்கப்படும் என்றும் நீதவான் மன்றில் அறிவித்திருக்கின்றார். நேற்று தினம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேலதிக அறிக்கை ஒன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் அனுஷா சம்பந்த பெரும மன்றில் வருமாறு விடயங்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே 2வது சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நலிந்த இந்திரதிச விடயங்களை முன்வைத்தார். 3வது சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கீத் கருணாரத்ன விடயங்களை முன்வைத்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பிணை உத்தரவுக்காக சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே இந்த சம்பவத்தில் ஹரக்கட்டாவினுடைய மனைவியிடமிருந்து இவ்வாறு 12 கோடி ரூபாய் பணம் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போது நீதியமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ஷ. எனவே அந்த காலப்பகுதியில் ஹரக்கட்டாவுக்கு சிறைச்சாலைக்குள் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நோக்கில்தான் இந்த பணம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதான தகவல்கள் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் தொடர்பாக அவருடைய மகன் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தான் இப்போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 போலீஸ் உயர் அதிகாரிகளும் ஒரு தேரரும் தொடர்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிற தொடர்பான விசாரணைகள் இப்போது துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.